இந்தமாரி ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்து 2 பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணுங்க. ரேட்டு அதிகமாக பண்ணி விற்கிறாங்க என்னன்னு தெரியல. வெளிநாட்டில் நம்மள மாரி கஷ்டப்படுறவங்க காலம்பரே நம்ம ஓனரு ஒரு டென்ஷன் பண்ணி விட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் காஃபி டீ குடிச்சாச்சா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம 7:15 எந்திரிச்சோம். 7:15 எந்திரிச்சு ஸ்கூல் கிளம்புறதுக்கு ரெடி பண்ணி உட்காந்துருந்தோம். ஆனால் வரவே இல்லை இன்னும் நம்ம ஓனரோட பையன். என்னாச்சுன்னு தெரியல. ஃபோன் பண்ணி கேட்டேன். நம்ம ஓனர் மெசேஜ் பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு இருந்துட்டார். சரி ரைட்டு, இந்த மட்டுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரூம்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் வரல. டைம் பார்த்தா மணி 10. இதுக்கப்புறம் சுத்தமாக ஸ்கூல் கிடையாது, போக மாட்டேன். ஏன்னா அந்த பையன் வந்து உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக போக மாட்டான். உடம்பு சரியாம மாரி தான் இருக்கும், எனக்கு டவுட்டு. இருந்தாலும் ஓகே அப்படின்னு நம்மளும் அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணலை. அடுத்து நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு இட்லி வாங்கிட்டு அப்படியே சில ஜாமான்லாம் வாங்கிட்டு வரணும். வாஷிங் பவுட்ரு இல்லை, சோப்பு பவுட்ரு அது இல்லை, அது வாங்கிட்டு அப்படியே வருவோம். சில திங்ஸ்லாம் ரூமில் கிடையாது, அதுவும் வாங்கிட்டு வரலான்ட்டு நம்ம இப்போ கிளம்புறோம். ஓகேவா, வாங்க. கார்லாம் ஒரே டஸ்ட்டு. இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி காரை சுத்தம் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து மேடம் வெளியில் போவாங்க, அதனால் சுத்தம் பண்ணி ஆகணும். சரியான டஸ்ட்டு எப்படி இருக்குது பாரு. காரை வெளியில் நிப்பாட்டினாலே நல்லா டஸ்ட் ஆகுதுப்பா. கிளாஸ்லாம் ஃபுல்லாக ஏற்றி தான் இருக்குது, இருந்தாலும் டஸ்ட்டு எப்படி உள்ளே வருது என்னென்னு ஒன்றுமே புரியல. எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை பாருங்க, அவ்வளோ டஸ்ட்டு. எல்லா இடத்துலையும் ரொம்ப டஸ்ட்டு. சரி வாங்க கடைக்கு போய்ட்டு வரும். இங்கே தான் நம்ம முதலாளியோட ட்ரெஸ்ஸை வந்து அயனிங் பண்ண கொடுத்துருக்கோம். பட் ஆனால் போயிட்டு வருவோம், ஏன்னா வந்து தான் வாங்கணும். இப்போயே வாங்கிட்டோன்னா என்னது, இங்கே போயிட்டு வரதுக்கு 5 நிமிஷம் தானே வந்துச்சு, எங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாங்கிட்டு அப்படியே வரும்போது இதை வாங்கிக்க வேண்டியதான். என்னன்னு தெரியல, காலம்புலேருந்து இந்த ரோடு ஓன்னு கிடக்கு. ஏன் அப்படி இருக்குது என்னன்னு தெரியல. நேரம் ஏகப்பட்ட மக்கள் நடமாடிட்டு இருப்பாங்க, தெரியல என்னன்ட்டு. ஒருவேளை இன்னைக்கு வேலைக்கிழமைனால அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. காலம்பரே நம்ம ஓனரு ஒரு டென்ஷன் பண்ணி விட்டாரு. செம்ம டென்ஷனாக போச்சு இன்னைக்கு. ஏன் இப்படி இருக்காப்புல என்னன்னு தெரியல. அப்படியே அப்பப்போ ஒரு மாதிரியா கடிச்சு விட்டுறாரு. ஆமாம், நம்ம மேலே தப்பு இல்லை, 100% நம்ம மேலே தப்பு இல்லை. இருந்தாலும் அப்பப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரியா பேசிடுறாரு. அப்புறம் நார்மல் டைத்தில் நல்லா இருக்காரு. ஏன் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. செம்ம டென்ஷன் ஆகுது செத்த நேரத்துக்குள்ள. ஒரு நிமிஷம் ஆகாது நம்ம வந்து நம்ம கருத்தை வந்து எடுத்து பேசுறதுக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. சரி ரைட்டு, இவங்க இப்போதான் அப்படின்னு நம்ம விட்டாச்சு. ஏன்னா சில டைம் தான் அப்படிமே இருப்பாரு, அப்புறம் சில டைம் நார்மல் ஆகிடுவாரு. நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம், சரி நானும் விட்டுட்டேன். ஆனால் இப்போ இந்த தப்பு பண்ண நம்ம மேலே வந்து தப்பே கிடையாது 100%. இருந்தாலும் அவர் அப்படி பேசிட்டாரு. கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் கோபமும் வந்துச்சு அந்த நேரத்தில். நானும் விட்டுட்டேன். சரி விட்டுட்டேன், பார்த்துக்கலாம், எல்லாமே கடந்து போகும். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா வெல்கம் ஹோட்டல் வந்திருக்கோம். இந்த பாருங்க வெல்கம் ஹோட்டல். இங்கேனா பார்க்கிங் தான் கிடைக்காது, இருந்தாலும் நமக்கு பார்க்கிங் கிடச்சிட்டுப்பா. இந்த வெல்கம் ஹோட்டல் தான் வந்திருக்கோம். பக்கத்துலேயே இருக்குது, என் வீட்டுக்கு பக்கத்துலேயே. அதனால் கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு எல்லாமே பக்கத்தில். அதுக்கு பக்கத்துலேயே பக்காலா இருக்குது. பக்காலானா இங்கே மினி மார்க்கெட் சொல்லுவாங்க. எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. வாங்க வாங்கிட்டு வரோம். அப்படியே நம்ம பக்கத்தில் உள்ள மினி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. மினி மார்க்கெட் வந்து சிந்தால் இருக்குது. சிந்தால் சோப்பு ரூமில் இல்லை, ஒரு சிந்தால் சோப்பு ஒன்று எடுத்துப்போம். இங்கே எவ்வளோ என்ன ரேட்டு? 350. இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருக்குது, அதனால் இது 350 கொஞ்சம் எடுத்துப்போம். நம்ம ஊர் சோப்புலாம் இங்கே கொஞ்சம் இல்லை, ஹமாம் சோப்புலாம் கிடையாது உங்களுக்கு. ஆமாம், சிந்தால் ஒன்று எடுத்துப்போம். சிந்தால் தான் இப்போ யூஸ் பண்ண முன்னாடி. இது எடுத்துப்போம். அடுத்தது அப்புறம் சோப்புத்தூள் இல்லை, பவுட்ரு. டைடு வந்து சின்னதாக இருக்குது, பெருசு இல்லை. பெருசு வந்து பொட்டியில் இருக்க வந்து எடுத்து தரேன்னாங்க. இது வந்து ஏரியல் வந்து 5 ரூபா, அது வந்து 4 ரியாலு டைடு பெருசு. ஓகே, சோப்பை எடுத்துகிட்டு அப்படியே டைடு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். திங்ஸ் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இதில் இப்போ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன். சீக்ரெட் இல்லை, விலைவாசி டிஃப்ரெண்ட் வருது, அது என்னன்னு சொல்கிறேன். இந்த இருக்குது பாருங்க, இது வந்து எள்ளு உருண்டை சரியா? பிளாக் எள்ளு உருண்டை சொல்லுவோம். வெள்ளையில் இருக்குது, கருப்புலையும் இருக்குது. இது வந்து கேரளா கடையில் 5 ரியாலு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டு கடையில் இது வந்து 350. பார்த்துங்க, இதே தான், இதே சைஸு, இதே பிராண்டு, எல்லாமே இதே தான்.
ஆனால் ரேட்டை பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது. ஏன் இப்படி ரேட்டு அதிகமாக பண்ணி விற்கிறாங்க? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த 150 நம்ம ஊர் விலையில் சாதாரண விலை கிடையாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 35 ரூபா 37 ரூபா போல் விலை வரும். இது ஒரு பாக்கெட்டு 37 ரூபா போல் விலை அதிகமாக பண்ணி விற்கிறாங்க. இதில் என்ன லாபம் வரப்போகுது? இதான் அந்த பில்லு, நம்ம ஓனர் வந்து அயனிங் பண்ணுற கொடுத்ததுக்கு பில்லு. இது வந்துட்டு ஷாப்பு போயிட்டு எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. இட்லி சாப்பிட்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு இட்லி சாப்பிட்டுட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். என்னன்னா நம்ம டேஸ்ட் மாரி வராது, சுமாராக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இட்லி அவ்வளோதான். இட்லி சாம்பார்லாம் ஓகே தான், சாம்பார் சட்னி எல்லாம் ஓகே தான். பட் இட்லி தான் ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படின்னா கொல்கட்டை மாரி இருக்குது. இந்த நேரம் என்ன பண்ணுறது, சாப்பிட வேண்டியதான். ஒரு 3 இட்லி வாங்கிட்டு வந்தேன். ஒரு இட்லி காலி பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட காமிச்சேன் நான். ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லை, பசிக்குது, அதனால் சாப்பிட்டுட்டேன். சரி வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். அடுத்து என்னன்னு தெரியல, வேலை இருக்கா இல்லை என்னன்னு தெரியல, பார்ப்போம். மணி வந்து இப்போ மணி கரெக்டாக மணி 11 ஆகுது. அடுத்து நமக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா, அதனால் ரூமில் இருந்து அப்படியே சமைக்க வேண்டியதான். நம்ம காரை தொடச்சிட்டு இருக்கப்ப நம்ம முதலாளி வந்து இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து லாண்ட்ரியில் கொடுத்துட்டு வாங்க போயிட்டு ஃபோன் பண்ண அப்படின்னாரு. என்னன்னு தெரியல, மிஸ்டேக் பண்ணி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால இந்த கார் வந்து வெளியில் ஒன்றி தொடச்சிருக்கோம் பாருங்க, கொஞ்சம் க்ளீனாக இருக்கா. ஆமாம், என்னோட காரும் முதலாளி காரும் வெளியில் ஒன்றி தொடச்சிட்டேன். பட் இன்டீரியர் வந்து க்ளீன் பண்ணல. இன்டீரியர் க்ளீன் பண்ணதுன்னு அடுத்து நமக்கு டூட்டி தான் வரும். இதை வந்துட்டு இருங்க உள்ளே போயிட்டு என்னான்ட்டு பேசுவோம் ஓனர்கிட்ட. 2 hours later. ஒரு வழியாக நம்ம வண்டியெலாம் தொடச்சாச்சு. வண்டியெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அப்படியே குளிச்சுட்டு ரெடியாக இருக்கும். டியூட்டி வருமா என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி டியூட்டி வருமா வர்றது வந்து சந்தேகம் தான். ஏன்னா இந்நேரம் வந்திருக்கும் டியூட்டி, ஆனால் இன்னும் வரல, என்னன்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும், இல்லைனாலும் இருக்கும். மணி ஆகிட்டு இருந்தாலும் நம்ம ரெடியாக கிளம்பி இருக்கோம். வாங்க காரை காமிக்கிறேன். இந்த பாருங்க எப்படி பலன்னு இருக்கா. இது நம்ம காரு, அது முதலாளி காரு. 2 காரையும் தொடச்சாச்சு. சும்மா மின்னுது பாருங்கள். டாப்பில் துடைக்க முடியல, நம்ம வேலை விட்டுருந்தார். அது இருக்குது பாருங்கள், அந்த டாப்பில் பார்த்தீங்களா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம முதலாளி கரெக்டாக வேலை விட்டுருந்தார் நமக்கு அந்த நேரத்தில். அதனால் லைட்டாக வண்டி தொடச்சிட்டோம். ஓகே, 2 காரையும் தொடச்சாச்சு, அவ்வளோதான். இனிமேட்டுக்கு என்ன வேலை இருக்குன்னு தெரியல. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா பக்கத்தில் உள்ள மினி மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வரலான்ட்டு தான். கடுப்பாக ரூமில் ஒன்றும் இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட. நம்ம ரெடியாக கிளம்பி நின்னா டியூட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை, இனிமேட்டுக்கு வராதுதான் நினைக்கிறேன், அவ்வளோதான். அதனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வருவோம் வாங்க. இந்தமாரி ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்து 2 பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். ரோடு வந்து ஸ்பீடாக வருவாங்க, அதனால் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். 2 பக்கமும் பார்த்துங்க. ஓடிடுங்க. நம்ம இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை ஏற்கனவே முன்னாடி வந்து இருந்துச்சு இதே இடத்துல தான். ஆனால் வந்து இந்த அளவுக்கு ஒரு லைட்டிங் செட்டப்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ லைட்டிங் செட்டப்லாம் போட்டோன்னே ஏகப்பட்ட கஸ்டமர் வராங்கப்பா இந்த கடையில். அதுதான் வியாபாரம் டெக்னிக். இந்தமாரி ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்து 2 பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். ரோடு வந்து ஸ்பீடாக வருவாங்க, அதனால் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். 2 பக்கமும் பார்த்துங்க. ஓடிடுங்க. நம்ம இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை ஏற்கனவே முன்னாடி வந்து இருந்துச்சு இதே இடத்துல தான். ஆனால் வந்து இந்த அளவுக்கு ஒரு லைட்டிங் செட்டப்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ லைட்டிங் செட்டப்லாம் போட்டோன்னே ஏகப்பட்ட கஸ்டமர் வராங்கப்பா இந்த கடையில். அதுதான் வியாபாரம் டெக்னிக். கேரளா கடையில் உள்ள மாரி ஏதாச்சும் மிக்சர்லாம் இருக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏன்னா முன்னாடியே உள்ள கடையில் இருந்துச்சு, ஆனால் இப்போ மாற்றிருக்காங்க பாருங்கள். இந்த கடையில் ஒன்றுமே இல்லை அதுமாரி. எல்லாம் ஃபுல்லாக கேக் ஐட்டமாக தான் இருக்குது. கேக்கு, ப்ரெட்டு, இந்த மாதிரி ஐட்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் தின்னு நமக்கு அழுத்து போச்சு. ஏற்கனவே இதான் நான் முன்னாடி இருக்கும்போது இதான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அந்த வீட்டில் இருக்கும்போது இதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் இது இப்போதைக்கு இது வேணாம், வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் ஒன்றுமே இல்லையே. கேட்டால் இல்லாட்டி பிஸ்கட் வாங்கிட்டு போக வேண்டியதான். அப்படியே என்ன பண்ணுறது, ஒன்றுமே இல்லைப்பா இங்கே. நானும் நம்பி வந்தேன், சரி ஆசையாக சாப்பிட்லான்ட்டு வந்தேன். ஆனால் ஒன்றுமே இல்லை இங்கே. சுற்றியும் பார்க்குறேன், ஒன்றும் இல்லை. நானும் பிஸ்கட் செக்ஷன் போகிறேன், அங்கேயும் ஒன்றும் இல்லை. இது வந்து தூணா செக்ஷன், ஃபுல்லாகவே தூணா. இங்கே ஃபுல்லாக தூணா மட்டும்தான் இருக்குது. சரி வாங்க பிஸ்கட் செக்ஷனில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். பிஸ்கட் செக்ஷனில் இது நம்ம வாங்கினோமே ஓரியோ, இதோட ரேட்டு எவ்வளோ? இப்போ இது ஆஃபர் போட்டிருந்தாங்க அன்றைக்கி வாங்கினது. ஆனால் இப்போதைக்கு ஆஃபர் இல்லை. ஆனால் இந்த கடையில் வாங்கலை, அது வந்து
பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. வேறு என்ன இருக்குது? நீ வாங்கிட்டு போனேன், இதே வாங்கிட்டு போக வேண்டியதான். எனக்கு இதான் வாங்கிட்டு போனேன் ஒன்று. இது வந்து எவ்வளோ 250 நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு குட்டே இருக்குல்ல அதேமாரி டேஸ்ட்டில் இருக்கும். 250. அது வந்து எல்லா ஃப்ளேவர் இருக்குது. பீனட்டு, இதுமாரி பிஸ்தா, சாக்லேட்டு, கேஷ்யூ எல்லாமே இருக்குது. சரி, இது ஒன்று எடுத்துப்போம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிஸ்தா கலந்து, பிஸ்தா மிக்சட் நட்ஸு. இது 250 இந்த ஒரு காசுக்கு. நான் நொறுங்கின மாரி இருக்குது. சும்மா வேறு எடுத்துப்போம். ஒரு மாதிரியே நசுங்கின மாரி இருக்குது. இது எடுத்துப்போமா? ஏன்னா காஃபியில் நினச்சி சாப்பிட முடியாது, அது மாதிரி கொட்டும் தூளாக. ஓகே, இதை எடுத்துப்போம். வாங்க, எடுத்துகிட்டு அப்படியே ரூம் சைடாக போவோம். அப்படியே நம்ம மேடத்தோட தங்கச்சியோட நம்மளும் கேரி ஃபோர் வந்தாச்சு. நம்ம கொஞ்சம் ஜாமான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேனே, இப்போ நம்ம அங்கே வாங்கிட வேண்டியதான். ரேட்டு கம்மியில் வச்சு டேப் எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது. பட் ஆனால் வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. இதோ பாருங்கள், இது வந்து ரேட்டு கம்மி தான் சாம்சங்கில். பட் ஆனால் வந்து பாருங்கள், மெமரி இது 64 GB தான் மெமரி. ரேம் வந்து 4 GB. அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. 300 ரியால் இது. இந்த பாருங்கள், சின்னது, ரொம்ப சின்னது. பார்த்து டேப் வாங்கணும், இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கணும். இல்லைன்னா அது வாங்கக்கூடாது, வேஸ்ட்டு. 11 இன்ச்சாச்சு இருக்கணும். டேப் வந்து மினிமம் 11 இன்ச்சு இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள், ஜியோமி. இது வந்து 11 இன்ச்சு. ஆனால் ரேட்டை பாருங்கள், 929 ரூபா. இது வந்து 256 GB. பரவாயில்ல. இது வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து 12 இன்ச்சு. பாது பெருசு. நல்லா இருக்குது. இது ஒரு மாதிரியா நம்ம ஊர் காசுக்கு எப்படி இருந்தாலும் 20,000 கிட்ட வருது. இதுவும் ஜியோமி தான். ஆனால் இது பாருங்கள், இது அதை விட்டு ரேட்டு கூட. அது ஸ்லிம்மாக இருக்கு. ஆனால் ஓகே, நம்ம வாங்க எடுத்துகிட்டு கிளம்புவோம். இது எடுக்கல, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம், அதை எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே டேப்பு தான். இந்த திங்ஸு நம்மளோடதும் நம்மளோட ஓனரோட தங்கச்சி இதுவும் இருக்குது. அதுவும் இருக்குது பாருங்கள். அது வந்து நம்மளுது. இது வந்து அவங்களோட ஓனரோட தங்கச்சி. இது இப்போ பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம காரில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். நம்ம திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மேடத்தை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கிரேவி வாங்கிட்டு வந்தாச்சு. ரைஸ் இருக்குது, கொஞ்சம் சிக்கன் கிரேவி வாங்கிட்டு வந்தாச்சு நைட்டில். அவ்வளோதான், சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். இவ்வளோதான் இன்றைக்கி. இவ்வளோதான் டியூட்டி.